அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழ் சினிமாவுக்கு பேரதிர்ச்சியான செய்தி வெளியாயிருக்கு. இவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் திரையுலகில் 90களின் இறுதியில் துள்ளனான இசையால் கலக்கிய இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரர் மற்றும் இசையமைப்பாளருமான சாபேஷ் காலமானார் என்ற செய்தி இசை உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சாபேஷ் பிரபல இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரர் ஆவார். அவரும் ஒரு திறமையான இசையமைப்பாளராக திரையுலகில் பிரபலமானவர் தான் சாபேஷ். தனது மற்றொரு சகோதரரான முரளியுடன் இணைந்து தேவாவுக்கு பக்கபலமாக இருந்து பல படங்களில் இசையமைத்தும் உள்ளார். இந்த சகோதரர்கள் கூட்டணி தேவா அவர்களின் வெற்றிக்கு பின்னால் மிக முக்கியமாக பங்காற்றியது. இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரர்களான சாபேஷ், முரளி இருவருமே இணைந்து பல திரைப்படங்களுக்கும் இசையமைத்துள்ளனர். சாபேஷ் முரளி கூட்டணி இணைந்து தவமாய் தவமிருந்து, பொக்கிஷம், சமுத்திரம், இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி, மாண்புமிகு குடும்பத்தார் உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைத்தும் உள்ளனர். தமிழ் சினிமாவின் இசையமைப்பாளர்களில் இரட்டை சகோதரர்கள் என்றால் அது சாபேஷ், முரளி இரட்டையர்கள்தான். இவர்கள் இருவருமே அதிகம் தேனிசை தென்றல் தேவா, இசைஞானி இளையராஜா என பல முன்னணி இசையமைப்பாளர்களின் உதவியாளராகவும் பணியாற்றியுள்ளார்கள். அதே நேரத்தில் அவர்களை நோக்கி வாய்ப்பு வந்தாலும் கூட அந்த படங்களுக்கு இசையமைத்தும் உள்ளனர். அப்படி அவர்கள் இசையமைத்த படங்களும் பட்டி தொட்டி எங்கும் பெரும் வரவேற்பும் கிடைத்துள்ளது. உதாரணத்திற்கு தவமாய் தவமிருந்து படத்தில் இடம்பெற்ற பாடலான ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா இந்த பாடலை சொல்லலாம். இந்த வரிசையில் அவர்களின் பல பாடல்களும் உள்ளன. தமிழ் சினிமாவில் ஒரு இணை இசையமைப்பாளராகும் தேவாவின் இசை பயணத்தில் பின்னணியிலும் இவர்கள் அளித்த பங்களிப்பு மறக்க முடியாதது. கடந்த 21ஆம் தேதி உடல்நிலை குறைபாடு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சாபேஷ் இன்று இறந்துவிட்டார். இதனால் தேவாவின் இசை கச்சேரிகள் நாட்களும் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது. சாபேஷின் மறைவு இசையமைப்பாளர் தேவாவுக்கு தாங்க முடியாத தனிப்பட்ட இழப்பாகும். இசை உலகில் அவர் தனியாக வளர்ந்தாலும் அவருடைய குடும்பம் எப்போதுமே அவருக்கு பலமாக இருந்தது. குறிப்பாக உடன் பிறந்த சகோதரர்கள் இருவருமே இசையில் அவருடன் பயணித்தவர்கள்தான். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிறுநீரக பிரச்சனை இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் சங்கத்தின் தலைவராகவும் சாபேஷ் இருந்தார். சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள இல்லத்தில்தான் சாபேஷின் உடலானது தற்போது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மறைந்த சாபேஷிற்கு தற்போது 68 வயதாகிறது. இவருடைய இசை பங்களிப்பும் சகோதர பாசமும் என்றும் நினைவு கூறப்படும். சமீபத்தில் தனது சகோதரன தேவா தேசிய விருது பெறாதது குறித்தும் சாபேஷ் வருத்தம் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மதியம் சரியாக 12:15 மணியளவில் மறைந்த இசையமைப்பாளரான சாபேஷுக்கு திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தினர் மற்றும் திரைப்பட நடிகர்கள் பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய இரங்கலை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.